இதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த ஸ்விங் இப்படி ஆடிட்டு இருக்கும்போது இப்படி ஏற்றுனோன்னு அப்படியே நகம் அப்படியே பொழந்துட்டு வர்றது அப்படியே பார்க்குறேன். நான் பார்த்தோன்னே அந்த நகத்தை அப்படியே தள்ளி அமுத்தி பிடிச்சிட்டு ரத்தம் அப்படியே பீச்சிக்கிட்டு வந்துச்சு. ஹே கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இன்றைக்கி வந்து டே ஆஃப். இன்றைக்கி ஆக்சுவலாக சிம் செஷன் நான் போகல. இந்த மேம் கூட நான் போயிருக்கணும், பட் நான் போகல. ஏன்னு காட்டுறேன் பாருங்க. இந்த நகம் வந்து அப்படியே பொழந்து வந்துருச்சு. இது வரைக்கும் நகம் வந்து அப்படியே பொழந்துட்டு வந்துருச்சு. வேறு லெவல் பெயின். அங்கே ஒரு ஸ்விங் இருக்குது, அதுக்கு கீழே அது பக்கத்தில் நின்றுருந்தேன். அந்த ஸ்விங் வந்து அப்படியே என் காலில் அப்படி ஏற்றிருச்சு. அது ரொம்ப பெருசு. நகம் வந்து அப்படியே பொழந்துட்டு வந்துருச்சு. இன்றைக்கி வந்து மேமோட செஷன் இருக்குது. நான் வந்து கூட போயிருக்கணும், பட் என்னால் முடியல, அதனால் நான் போகல. ஸோ மேம் மட்டும் போயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் எங்கள் ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இங்கேருந்து கிளம்பிடுவோம். நான் சொன்ன மாதிரி பேங்காக் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கெல்லாம் வரல கைஸ். நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணேன் பேங்காக்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. எல்லோரும் பேங்காக்கில் இருக்கேன் என்ஜாய் பண்ணு. சத்தியமாக அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ இங்கே ட்ரைனிங்க்கு வேண்டி வந்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நாளில் எங்கள் ட்ரைனிங் முடிஞ்சோடனே கிளம்பிடுவோம் இந்தியாவுக்கு. மோஸ்ட்டாக எதுவும் வ்ளாக் பண்ண முடியல கைஸ். நான் என்ன நினச்சேன்னா, இங்கே பேங்காக் வந்ததுக்கப்புறம் டெய்லி வ்ளாக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ட்ரைனிங் வந்து நம்ம அட்டென்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய படிக்கிறதுக்கு இருக்கும். அண்ட் சிமுலேட்டரில் உட்காரும்போது ஒரு சிமுலேட்டரில் வந்து 4 hours உட்காடுறோம். சிமுலேட்டர் என்னென்னலாம் நான் காட்டுறேன் கைஸ். இதுக்கு பேர் தான் வந்து ஃபிக்ஸ்டு பேஸ் சிமுலேட்டர்ஸ். நம்ம வந்து ஆக்சுவல் சிமுலேட்டருக்குள்ளே உட்கார்றதுக்கு முன்னாடி இந்த ஃபிக்ஸ்டு பேஸ் சிமுலேட்டர்ஸோட ஃபியூ செஷன்ஸ் பண்ணணும். அண்ட் இதுதான் வந்து ஃபுல் ஃப்ளைட் சிமுலேட்டர். ஒரு ரியல் ஏர்க்ராஃப்ட் ஃப்ளை பண்ணால் என்ன ஃபீல் கிடைக்குமோ அது வந்து இந்த சிமுலேட்டரில் கிடைக்கும். ஸோ இதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபோர் ஹவர்ஸ் உட்காருவோம். நோண்டி நடந்துருக்கேன். இந்த 4 hours பார்த்தீங்கன்னா மைண்டு வந்து பிரெயின் வந்து எவ்வளோக்கு வந்து ஒர்க் ஆக முடியுமோ அந்தளவுக்கு ஒர்க் ஆகும். 4 hours 10 minutes தான் பிரேக். 10 minutes. சில டைம் 10 minutes இருக்கும், சில நாள் வந்து 5 minutes அந்த மாதிரி. சில நாள் வந்து வெளியவே போக மாட்டோம், சிம்முக்குள்ளேயே உட்காந்துருப்போம். சார் வந்து ஓகே பிரேக் அப்படின்னு சொன்னாலும் வெளியே வந்தால் அந்த கான்சன்ட்ரேஷன் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்துருப்போம். அந்த 4 hours வந்து பிரெயின் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். முடித்து வந்து மறுபடியும் அடுத்த நாளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் கைஸ். அதனால தான் vlog எல்லாம் பெருசாக நிறைய vlogs எடுக்க முடியல. நம்ம நெக்ஸ்ட் டைம் வருவோம். நெக்ஸ்ட் டைம் பேங்காக் வந்து சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேங்காக் சுற்றி பார்க்குறக்குன்னு சொல்லி வரும்போது நான் வந்து உங்களுக்கு கிளியராக எடுக்கிறேன். பட் இந்த வாட்டி நான் ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல் காட்டுறேன். நான் இங்கே கொஞ்சம் கற்றுக்கிட்டது என்னது, இங்கே எப்படி இருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஹோட்டல் நான் காட்டுறேன் கைஸ். இதுதானே நம்ம ஹோட்டல், கேனலிஸ் ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட் ஹோட்டல். டான்டாடாய். செல்ல வாங்க உள்ள போகலாம். ஸ்வர்ணபூமி எல்லாம் நம்ம ஊர் பேராக இருக்குது, ஸ்வர்ணபூமி. அண்டு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இட்ஸ் a 4-star ஹோட்டல். ஸோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. பெரிய ஹோட்டல். இந்த கடைசியிலேருந்து அங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும் போகும். இந்த ஹோட்டலுக்கு வந்து ஏன் கெனாலிஸ்ன்னு பேர் வச்சாங்கன்னா, அங்கே ஒரு கெனால் இருக்குது. அந்த கெனால் நான் காட்டுறேன். என்னோடய ரூம்லேருந்து பார்க்கும்போது அந்த வியூ தெரியும். அதுதான் வந்து நம்ம ரூம். ஸோ அங்கேருந்து இதுவும் தெரியும், அண்ட் அங்கே அந்த கெனால் இருக்குது அதுவும் தெரியும். இங்கே வருங்க, கிங்கினி மிங்கினின்னு சுற்றிட்டு இருக்கான் பையன். இவரும் பைலட்டு ட்ரைனிங்கில் இருக்கார். இங்கே நிறைய வந்து இண்டியன்ஸ் இருக்காங்க. எல்லா இண்டியன்ஸும் வந்து பைலட்ஸ். ஸோ இதுதான் வந்து பேக். அங்கேருந்து ரொம்ப தூரம், அட்லீஸ்ட் ஒரு 100 meters இருக்கும். 100 இல்லை 200 meters இருக்கும். அங்கேருந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் இதுதான் வந்து கெனால். போட்டு போட் ரைடெல்லாம் போகணுன்னு நினச்சேன். ஒன்றுத்துக்கும் டைம் கிடைக்கல கைஸ். 20 நாள் இங்கே தான் இருக்கோம். ஆனால் 20 நாளும் வந்து ராத்திரியும் பகலுமா வந்து படித்து அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு நாள் தான் வந்து லீவ் கிடைக்கும். எவ்ரி சண்டே லீவ். இன்றைக்கி நான் போயிருக்க வேண்டியது, நான் இன்றைக்கி போகல. அடிப்பட்டனால ரடரெல்லாம் அமுத்த முடியாது. இது வந்து பேக் சைட். இங்கே நான் போகவே மாட்டேன், எனக்கு ரொம்ப பயம். டிவிலலாம் நிறைய பார்ப்போம், இல்லை பாம்பு வந்துச்சு, பெரிய மீன் வந்துச்சுன்ட்டுலாம். இந்த ஹோட்டல் என்னென்னா சிட்டியிலேருந்து ரொம்ப தூரம். பர்ச்சேஸ் பண்ணணுன்னா ரொம்ப தூரம் போகணும். இப்போது காசங்கெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸான ஏரியா. ஸோ அங்கெல்லாம் போகணுன்னா 1 hour ட்ராவல் பண்ணணும். இதுதான் வந்து ரெஸ்டாரண்ட்.
Yeah, I'm not live, but I'm recording. I'll be posting it on my YouTube. Oh, you have YouTube? Yeah, YouTube. So you can watch my videos on YouTube. My YouTube is... I see. Oh, Yeah. you have many people on Yeah. subscribe? Yeah, subscribe. Wow. เขาทำ YouTuber อ๋อ Yeah, YouTuber. இப்போ பார்த்தீங்க இல்லையா ரொம்ப ஸ்வீட்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டாப்ஸ். நான் வந்து யூஸ்வலாக சாப்பிட்ற இது வந்து பாத்தாய் நூடுல்ஸ் வித் சிக்கன், அதுக்கப்புறம் தாய் டீ இங்கே டேஸ்ட் பண்ணியிருக்கேன், சூப்பராக இருக்கும். இட் வாஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இந்தியன் டீ விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் போகும்போதே வந்து எனக்கு பாத்தாய் நூடுல்ஸும் தாய் டீயும் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து பார்க்கிங் ஏரியா. நம்ம அங்கேருந்து நடந்து வந்து இப்படி உள்ளே போய் இப்படி வெளியே வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்க்கிங் ஏரியா. 200% thumbs up ஃபார் திஸ் ஹோட்டல். சிட்டியிலேருந்து ரொம்ப தூரம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன நினச்சேன்னா, ஓகே இந்த ஹோட்டல் வந்து சிட்டிலேருந்து ரொம்ப, ஆனால் நம்ம என்ஜாய் பண்ண வரல, ட்ரைனிங்க்கு வேண்டி வந்திருக்கோம். அண்ட் ட்ரைனிங் சென்டர்லேருந்து ரொம்ப பக்கம். ஸோ அண்ட் இதோட வைப்ஸ் நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் வைப்பு. இங்கே ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாம் வந்து லேண்ட் ஆகி டேக் ஆஃப் ஆகிட்டு இருக்கும், அது பார்க்கலாம். இதுதான் ஹோட்டல். நான் வந்து உள்ளே காட்டுறேன், என்னோடய ரூம் காட்டுறேன். ரூம் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும். கெனலிஸ் ஸ்வர்ணபூமி ஹோட்டல், ஹைலி ரெக்கமெண்டட். அங்கே அவர் படுத்துருக்கார் இல்லையா, அந்த ஏரியாவில் தான் உட்காந்து படிப்போம். நைட்டு வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வெக்கேஷன் முடிஞ்சு பேங்காக்கில், இனி நீங்கள் வந்து ஏர்போர்ட் கிட்டே ஏதாச்சும் ஒரு ஹோட்டல் பார்க்கணும் அப்படின்னா இது பெஸ்ட் ஹோட்டல் கெனலிஸ். வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சொல்கிறாங்க. நான் இருக்கிறது வந்து தேர்ட் ஃப்ளோர். ஸோ ஆக்சுவலி நம்ம இந்தியன் கணக்கு படி பார்த்தா செகண்ட் ஃப்ளோர், பட் இவங்க வந்து தேர்ட் ஃப்ளோர் சொல்கிறாங்க. வெல்கம் டு மை ரூம். எல்லாம் கசகசன்னு இருக்கும், எதுவும் கண்டுக்காதீங்க. ஏதோ ஜட்டி பனியன் எல்லாம் அங்கங்கே கிடந்ததுன்னா எதுவும் கண்டுக்காதீங்க. கேஸ் ரூம் வியூ பாருங்கள். இங்கே ஸ்விம்மிங் பூல் தெரியும், இங்கே வந்து கெனால் தெரியும். நைட் அதை அப்படியே திறந்துட்டா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரூம் வியூ. ஸோ இதுதான் ரூம் செட்டப். கொஞ்சம் சாப்பிட்ற திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அங்கே ஆயினு, இது பெட்டு யூஸ்வலி எப்போ கசகசன்னு இருக்க மாதிரி. அப்புறம் இதெல்லாம் கசகசன்னு போட்டு வச்சுருக்கேன் கைஸ். குப்பை தொட்டியெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. வாஷ்ரூம் ஓகே ஓகே யா கைஸ், இதுதான் ரூம். நம்ம வந்து இப்போது என்ன பண்ணலான்னா, நம்ம வெளியே போகலாம். ஓகே, வெளியே போயிட்டு லாண்ட்ரி கொடுக்க போகிறோம் நம்ம. ஓகே, இங்கே வந்து ரொம்ப நாளாக துணி துவைக்கல. நான் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ துவைக்காத துணி யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணியாச்சு. இந்த ஹோட்டலில் வந்து லாண்ட்ரி இருக்குது, பட் இட்ஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ். பட் நம்ம வந்து வெளியே எடுத்துகிட்டு போனோன்னா 100 பாத், அதாவது 200 ருபீஸ் இந்தியன் ருபீஸில் நம்ம வந்து 12 kgs 12 கிலோ துணியை வந்து துவைச்சி எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் துவைக்க போகிறோம். அழுக்கு துணியவே இனி போட முடியாது. ஸோ இப்போ லாண்ட்ரிக்கு போகலாம். Yeah guys, chalo let's go to laundry. நான் காரி துப்பிடுச்சு. டூப்ளிகேட் நோட்டா? என்னடா இது, தமிழனுக்கு வந்த சோதனை. ஜாக்கெட்டு நாஸ்தி ஆயிடுச்சு. லீவஸ் ஜாக்கெட்டு நாஸ்தி. ச்சே,